பயணிகளின் கவனத்திற்கு. புதுவை ரயில் நிலையத்தில் 92 கோடி செலவில் மேம்பாட்டு பணிகள் நடந்து வருகின்றன. கடந்த ஓராண்டாக இந்த பணிகள் நடந்து வருகிறது. ரயில் நிலையத்தில் நடந்து வரும் பணிகளை மத்திய ரயில்வே இணை மந்திரி சோமண்ணா நேற்று ஆய்வு செய்தார். இதைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திற்கு சென்ற மத்திய இணை மந்திரி சோமண்ணா நிருபர்களிடம் கூறியதாவது: புதுச்சேரியில் ரயில்வே துறையை மேம்படுத்த மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறோம். மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரி புறக்கணிக்கப்பட்டதாக கூறுகிறார்கள். ஆனால் கடந்த 2014ஆம் ஆண்டு பிரதமராக மோடி பதவியேற்ற பிறகு புதுச்சேரியில் பல்வேறு ரயில்வே திட்டங்களுக்காக மத்திய அரசு 280 கோடி ஒதுக்கியுள்ளது. தற்போது 92 கோடி மதிப்பீட்டில் புதுச்சேரி ரயில் நிலையம் மேம்படுத்தும் பணி நடந்து வருகிறது. புதுச்சேரியில் 100% மின்மயமாக்கல் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இருந்து ராமேஸ்வரம், திருச்செந்தூருக்கு புதிய ரயில்கள் இயக்க பரிசீலனை செய்யப்படும். பிற மாநிலங்களுடன் இணைக்கும் புதிய ரயில்